ரோபோ சங்கர் இறந்து போனதுக்கு பிறகு அவர் அறையில அவர் பயன்படுத்தின ஹார்ட் டிஸ்கை போட்டு பார்த்துட்டு அதுல இருந்த விஷயங்களை பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அதிர்ச்சியில மூழ்கிருக்காங்க. அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமால ஒரு பிரபலமான காமெடியில வலம் வந்த ரோபோ சங்கர் கடந்த ஒரு 10 நாட்கள் முன்னாடி காலமாயிட்டாரு. அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவரோட வாழ்க்கை முறையை பத்தியும் அவரை பத்தி இது வரைக்கும் வெளிவராத பல தகவல்களை அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அவங்க உறவினர்களும் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப ரீசெண்டா ரோபோ சங்கர் அவர்களோட அண்ணன் மகள் ஒருத்தவங்க எக்கச்சக்கமான யூடியூப் சேனல்ஸ்க்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த பேட்டியில ரோபோ சங்கரை பத்தி இது வரைக்கும் வெளிவராத எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்களாம். குறிப்பா அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த கேட்ஜெட்ஸ் இருக்குல்ல, அதுவும் குறிப்பா அவர்கிட்ட எப்பவுமே பர்சனலா ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒன்று இருக்குமா. அந்த ஹார்ட் டிஸ்க் அவர் தினமும் பயன்படுத்தக்கூடிய அந்த டேபிள்ல தான் அவர் வச்சிருப்பாராம். இப்ப அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவரோட அறையை சுத்தப்படுத்தி அவரோட பொருட்களை சரி செஞ்சு வைக்கும் போது அவர் கடைசியா பயன்படுத்தின அந்த ஹார்ட் டிஸ்க்கும் அவர் பயன்படுத்தக்கூடிய டேபிள்ல அது மேஜை மேலே இருந்திருக்குது. அது உள்ள போட்டு பார்க்கும்போது எக்கச்சக்கமான மூவி கலெக்ஷன்ஸ், குறிப்பா அவர் ஒரு கமல் ரசிகர் அப்படிங்கறதால கமலோட மெகா ஹிட் திரைப்படங்களும் அதே மாதிரி அவருக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கமல் திரைப்படங்களை அந்த ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்காரு. ஆரம்பத்துல சினிமாவுக்கோ சின்ன திரைக்கோ வர்றதுக்கு முன்னாடி மேடை நிகழ்ச்சிகள்ல ரோபோ வேஷம் போட்டுட்டு தான் அவரோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப எடுக்கப்பட்ட போட்டோவா இருக்கட்டும், பாடி பில்டிங் சமயத்துல அவர் வாங்கின அந்த விருதுகள் சம்பந்தமான போட்டோஸா இருக்கட்டும், அவங்களோட மேரேஜ் போட்டோ, இந்திரஜா முதலா பிறந்த போட்டோ, இது மாதிரி எக்கச்சக்கமான போட்டோஸை ஒரு பொக்கிஷமா அந்த ஹார்ட் டிஸ்க்ல பாதுகாத்திருக்காரு. இப்படிப்பட்ட போட்டோ கலெக்ஷன்ஸ்லாம் அவங்க வீட்டு ஷோகேஸ்ல இருக்கிறத விட 10 மடங்கு அதிகமா அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருந்திருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் சித்தப்பாவுக்கு அது ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி தான் ரோபோ சங்கரோட அண்ணன் மகளை இப்ப தெரிவிச்சிருக்காங்க. கமல் அவரோட தீவிர ரசிகர் அப்படிங்கறதால அவரோட ஓய்வு நேரங்கள்ல தனக்கு ஏதாவது டிவி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவர் ரியாலிட்டி ஷோ பார்க்கறது, கிரிக்கெட் பார்க்கறது, அது மாதிரி விஷயங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கக்கூடிய கமலஹாசனோட திரைப்படத்தை டிவியில போட்டு பார்க்கறது தான் சித்தப்போட வழக்கம் அப்படிங்கிற மாதிரியும் இது வரைக்கும் அவரோட வாழ்க்கை முறையை பத்தி தெரியாத பல விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. இப்ப அவர் பயன்படுத்த அந்த ஹார்ட் டிஸ்கை அவர் ஞாபகார்த்தமா அவங்க பொக்கிஷமா ஃபாலோ பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, குக் வித் கோமாளி சீசன் 6 டைட்டில் வினரா ராஜு அறிவிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் அவருக்கு பரிசு தொகை எத்தனை லட்சம் அப்படிங்கிற மாதிரியும் இப்ப ரீசெண்டா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது. பிக் பாஸ் சீசன் 5ல கலந்துகிட்ட ராஜு அந்த சீசனோட டைட்டிலையும் வின் பண்ணாரு. அதுக்கப்புறமா குக் வித் கோமாளி சீசன் 6ல கலந்துகிட்டு ஆரம்பத்துல பல சர்க்கிள் சந்திச்சிருந்தாலும் ஃபைனலுக்கு போட்டியான முக்கியமான போட்டியாளர்கள்ல ராஜு ஒரு ஆளா வெளிவந்திருக்காரு. இந்த நிலையில ஃபைனல்ல சந்திச்ச 4-5 போட்டியாளர்கள்ல ராஜு தான் குக் வித் கோமாளி சீசன் 6க்கான டைட்டில் வின் பண்ணியிருக்கிறதாவும் அவருக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய பரிசு தொகையை பரிசா கொடுத்திருக்காங்களாம். இந்த ஒரு விஷயத்த பிக் பாஸ் பத்தியும் குக் வித் கோமாளியை பத்தியும் அப்டேட் கொடுக்கக்கூடிய இமாத் அப்படிங்கிறவரு அவரோட சோசியல் மீடியா மூலமா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ராஜுக்கு போகக்கூடிய இடத்துல வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண ராஜுவை ரசிகர்கள் எப்படி கொண்டாடினாங்களோ அதே அளவுக்கு இப்ப குக் வித் கோமாளியை வின் பண்ணதுக்கு அப்புறமா அவரை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.